ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட மினிமலைஸ்டு கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். மினிமலைஸ்டு கிச்சன் டூர் எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் எங்களோட மினிமலைஸ்டு கிச்சன் என்னென்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக எங்களோட கிச்சனில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 கேஸ் ஸ்டவ், அதாவது 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம். ப்ரெஸ்டீஜில் இது எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே குட்டி குட்டி திங்ஸ், அதாவது சீரகம், இதில் வெந்தயம், குட்டி குட்டி க்ராசரிஸ் எல்லாமே குவான்டிட்டி நம்ம கம்மியாக எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக ஏற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். இது ஃபுல்லாமே மீஷோவில் வாங்கினது தான். இது எல்லாமே எங்கள் அத்தையை வாங்கி வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா. இந்த சைடு பார்த்திங்கன்னா டீத்தூள் இருக்குது, ஹனி பாட்டில், சுகர், நம்ம மல்லி, அப்புறம் வத்தல் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டுமே மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இங்கே ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்கு. இது இந்த கம்பி மாதிரி பிடிச்சி, அதாவது துணி வச்சு பிடிச்சி சமைக்காமல் கம்பி மாதிரி வச்சு பிடிச்சி சமைப்பாங்களா, அதுக்காக பண்ணது. இங்கே ஒரு சாமி ஃபோட்டோ ப்ளெச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கூட ஒருத்தவங்க ஃபுல்லாக 6 மந்த் தான் ஆகுது க்ளீன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ காட்டுறேன். இப்போ தான் உப்பு ஜாடி ரீஃபில் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணி வச்சுருக்கு. சாப்பாடு, குழம்பு, ஆயில் பாட்டில்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே இடித்து போடுறதுக்காக அந்த குட்டி உரலும் அங்கே இருக்குது. பக்கத்தில் தோசை ஊற்றுறதுக்கு வெங்காயத்தை வச்சு தான் இங்கெல்லாம் இது பண்ணுவாங்க, தோசைக்கல்லில் இது பண்ணுவாங்க. அது பக்கத்தில் அந்த இது பெப்பர் பொடி. இது தோசைக்கு சுற்றி ஊற்றுற எண்ணெய் டம்ளரில் ஊற்றுறது. ஒரு இதில் மிஸ்டர் கோல்டு, ஒரு இதில் நல்லெண்ணெய், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன். கரெக்டாக ஒரு ஆள் இந்த கிச்சனில் 2 பேர் தான் நிற்க முடியும். கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா நின்று சமைக்கணும் அப்படின்னா. ஓகேவா. இது வாஷ் பேஷன். இங்கே வெசல்ஸ் ஃபுல்லாமே வாஷ் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இந்த இடத்துல ஃபுல்லாமே தண்ணி வடிய வச்சுட்டு நான் அங்கே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். பிகாஸ் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இங்கே வாஷ் பண்ணிட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணதுனால ஃபுல்லாமே அந்த தண்ணி ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி கீழே ஃபுல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு, ஸோ உப்பு தண்ணின்றதுனால சால்ட்டு ஃபுல்லாமே கீழே படிஞ்சிருச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இங்கே வாஷ் பண்ணிட்டு இங்கே காய வச்சுட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். மாவாட்டணும். அதனால் மாவுக்கு எங்கள் அத்தை எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. காப்படி உலக்கில் 4 உலக்கு, அதாவது ஒரு பிடியும் அதுக்கேற்ற உளுந்து மாவு. ஸோ மத்தியானத்துக்கு மேலே தான் இதை நான் ரெடி பண்ணணும். இது சமையலுக்கு தேவையான தண்ணி. ஹாலில் பால்கனியில் ஒரு பெரிய அண்டா வச்சுருக்கோம். அந்த அண்டாவில் நாங்கள் குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இந்த சம்மர் சீசனில் கிச்சன் வைக்கிற இந்த எல்லா குடத்துலையுமே தண்ணி அவ்வளோ ஹீட் ஆகிடுது. அந்த சில்வர் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் கூலிங்காக இருக்குது. பட் நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு நிறக்குடம் வீட்டில் இருக்கணுன்றதுக்காக அதை டிஃபால்ட்டாக நாங்கள் வச்சுருப்போம். புதன்கிழமை தண்ணி வர்றதுனால அதை நாங்கள் ரீஃபில் பண்ணிப்போம். ஸோ அண்டா தண்ணி வெளியே பால்கனியில் இருக்குது. ஸோ அதை நாங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே இருக்க எதையுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். கபோர்டு. ஆக்சுவலாக இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறது ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம். பட் ஆனால் இந்த வீடை மேக் ஓவர் பண்ணது எப்போ அப்படின்னா 1997 or 8 பண்ணியிருக்காங்க. அப்போவுமே அவங்க இந்த கபோர்டு ஒர்க்கெலாம் வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாமே யூஸஸ் இல்லாத ஒரு திங்ஸ் தான் நாங்கள் ஃபுல்லாமே வச்சுருப்போம். அந்த கபோர்டில் இருக்க எதுவும் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. சாப்பர் யூஸ் பண்ணல. அந்த குட்டி செம்பு நான் மேரேஜுக்காக கொண்டு வந்தது. அந்த செம்பு அந்த ஃபஸ்ட்டு 2 days யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அதே கழுவி நான் வச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸு, 2-3 சம்படம், குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸஸ், அது எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணல. அது கபோர்டு க்ளோஸில் தான் இருக்கும். மேலே என்னென்னா நூல்கண்டு பாக்ஸு, இன்னும் 2 ஒரு டப்பா வச்சுருக்காங்க. ஒரு அருண் ஐஸ்கிரீம் டப்பா, 1 ஐஸ்கிரீம் டப்பா வச்சுருக்காங்க. இந்த பக்கம் விரல் மஞ்சள் வச்சுருக்காங்க. அந்த 2 டப்பாவுக்கு நடுவில் இருக்கிறது என்னென்னா, அந்த நம்மளோட வேஸ்டேஜ் பாக்ஸில் போடுற அந்த கவர். அந்த கவரை மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம்.
நம்ம குப்பை தொட்டி அப்படியே கொண்டு போய் கொடுக்கணுன்ற தேவையில்லை. ஸோ அதுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்குரிய ரோல் அங்கே இருக்குது. இந்த கபோர்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? ஒன்றுமே இல்லை. எப்பயுமே நம்ம வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து 4 பேர், அத்தை, மாமா, நானே, என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ வந்து எப்படின்னா இதை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னா 4 பேருக்கு திங்ஸ்னால் 4 பேருக்கு திங்ஸ் மட்டும் இங்கே நாங்கள் புழங்கலை. பட் ஏன்னா 4 பேருக்குன்னா 4 தட்டு இருந்தால் போதும். ஏன் இவ்வளோ தட்டுனா, சப்போஸ் கெஸ்ட்டு வருவாங்க திடீர்னு, இது வந்துட்டு பூ கட்டுறதுக்கு மட்டுமே நாங்கள் யூஸ் பண்ணுற தட்டு, ஓகேவா? இது எல்லாமே சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற தட்டு. இது வந்துட்டு மாவாட்டி வச்சோம்னா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிற தட்டு, ஓகேங்களா? இப்போ கபோர்டுக்குள்ளே போகலாமா? நார்மலாக எல்லா வீட்லேயும் இந்த அளவுக்கு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா யூடியூபர்ஸுமே ரொம்ப ஒரு எஸ்தட்டிக்கான ஒரு லுக் வந்துட்டு கொடுத்தா தான் யூடியூப்பில் வந்துட்டு பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸஸ் எல்லாம் மீஷோவில் நிறையாவே வாங்கியிருக்காங்க. எனக்கு வந்துட்டு அப்படி அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஒரு 6 செட் ஆஃப் பாக்ஸ் வந்துட்டு ஒரு 200 ருபீஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 6 செட் ஆஃப் பாக்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸோட திங்க். அது என்ன அப்படின்னா, ஒன்று பார்த்தா அதை நம்ம கண்டிப்பாக வாங்கிடுவோம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம், அதை மட்டுமே வாங்குவோமான்னு கேட்டால் கிடையாது, எல்லாமே நம்ம வாங்கிடுவோம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா, இதிலே நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு மீஷோவில் தான் எங்கள் அத்தையை வாங்கியிருக்காங்க. மீஷோ ஆர் டிமார்ட்டில் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி ஒரு 4-5 செட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செட்டாக வருதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடுறாங்க. பட் அது யூஸ் இல்லாமலே மேலே நிறைய திங்ஸ் கிடக்கு. இது வந்துட்டு கிராசரி திங்ஸ் ஃபுல்லாமே ரீஃபில் பண்ணுறதுக்கான பாத்திரம். இந்த இடத்துல இருக்கிற எந்த பாத்திரமும் நாங்கள் யூஸ் பண்ணல. இந்த ஒன்லி கிளாஸும் அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் இப்போ யூஸ் ஆகுது. கரண்டி ஃபுல்லாமே இதில் மாட்டியிருக்காங்க. பிகாஸ் இதில் மாட்ட முடியல, இந்த ரேக்கில் மாட்டினா கீழே தண்ணி வடிஞ்சு கீழே ஃபுல்லாமே அழுக்காயிடுன்றதுக்காக கீழே உள்ள அந்த 4th ரோ சுத்தமாக நாங்கள் எடுக்கிறதே இல்லை. கபோர்டை கொட்டிடுவோம், இதுக்கு மேலே பார்க்க முடியாது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுவுமே வந்துட்டு டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் டிமார்ட்டில் வாங்குகிறாங்க, மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறாங்க, ப்ரைஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லி தான் வாங்குகிறாங்க. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் இந்த வீடியோவை அழகாக காட்டணுன்றதுக்காகவே அதை பண்ணுறாங்க. ஏன் அதெல்லாம் பண்ணாமல் வீட்டை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் நிறைய யூடியூபர்ஸை பார்த்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் அவங்க இருந்த அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ஸ்டைல் வந்துட்டு இப்போ வரை இருக்கிறதில்ல. லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்ன் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்கணுன்றதுக்காகவே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய திங்ஸஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, வாங்கி வச்சுறாங்க. எப்படி சொல்கிறேன்னா, அந்த கிச்சனில் வந்துட்டு லேம்ப் லைட் செட் பண்ணுறது, கலர்ஸ் லைட் செட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் லுக்கை அழகாக காமிக்கிறதுக்காக. எனக்கு என்னமோ அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான், பட் அஃபோர்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் நான் அது எதுவும் பண்ணலை. என்னோடய மினிமலிஸ்ட் கிச்சன். இந்த பரனில் இருக்கிற அந்த தூக்காளி தான் மாவாட்டி வைப்போம். இது இட்லி குப்பரை, இது ஒன்றுமே இன்னும் யூஸ் ஆகலை. அங்கே இருக்க குக்கரும் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல. இந்த 2 குண்டாவும் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, தண்ணி எக்ஸஸாக இருந்தால் பிடிச்சி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கிச்சனில் இருக்க இந்த பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய வெசல்ஸ்லாம் வாங்கி மேலே வேறு வச்சுருக்காங்க. இதை நான் எப்படி குறைக்கணும் அப்படின்னு தான் நான் இப்போ வரை யோசிச்சுட்ருக்கேன். எல்லாருமே உட்டனில் தான் காய் கட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு இது தான், எனக்கு வந்துட்டு இதுதான் ஓகேவா இருக்குது. இதோட மினி சைஸ் கூட கீழே இருக்குது. இது ஒரு பார்த்திங்களா, பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷனில். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி விம்ஜெல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஒரு இது காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில். பட் அதெல்லாம் இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன்னா அந்த ஒயிட்டாக ஆகுது, கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாக்ஸும் இதில் லிக்யூடும் இதில் சோப்பை மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான்.